அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து போயிட்டுருக்கேன், கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ நான் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு கூட எடுத்துக்கிட்டேன் இந்த மணி பர்ஸில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து கிளம்ப போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா அபாயா போட்டாச்சு, இந்த ஸ்கார்ஃப் மட்டும் கட்டிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து கவர் பண்ண மாட்டேன். அது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கும் பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இதனாலேயே நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். மாஸ்க் பார்த்திங்கன்னா வீடியோக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன். அது போட்டுட்டு ஸ்கார்ஃப் போட்டு முடித்த உடனே கழட்டிடுவேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஸ்கார்ஃப் போடணும் அப்படின்ற மாதிரி ஆசையாக இருக்கும், ஹிஜாப் போடணும் அப்படின்ட்டு. அவங்க வந்து இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அவுட்ஃபிட்ன்ற வெளில நான் போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தலை ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். நம்ம ஷோல்டர் கீழே வரைக்கும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், நம்ம வந்து கிளம்பி ஆகிடுச்சு. எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே தான். இது பார்த்திங்கன்னா குமரன் தங்க நகை மாளிகை கடை. ஸோ லாஸ்ட் இயர் நான் வந்து இங்கே ஒரு கோல்டு சீட் தான் வந்து போட்டிருந்தேன். அதுதான் வாங்கலாம் அப்படின்னு நம்ம போனோம். பட் நம்ம ஒன்று நினைப்போம், கடவுள் ஒன்று நினைப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் சொதப்பிருச்சு. ஏன்னா நம்ம வந்து நடுவில் ஒரு 2 மாதம் வந்து கட்டாமல் விட்டுட்டேன். ஒரு என்ன சொல்கிறது, அந்த பக்கமாக ரோடு போட்டிருந்தாங்க. ஸோ ஆன்லைனில் கட்டுற ஃபெசிலிட்டி வந்து எப்போது வந்துருச்சு. பட் இந்த கடையில் இருக்காண்டு எங்களுக்கு தெரியல. ஸோ போகிறதுக்கு வழி இல்லையே அப்படின்ட்டு ஒரு 2 மாதமாக வந்து போடாமல் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அதனாலேயே வந்து ஒரு குட்டி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சரி இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து எதுவும் செய்ய தோணாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டைமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே உலாத்திட்டே படுத்துகிட்டே இருந்தேன். எந்த வகையான வேலையும் வந்து எனக்கு செய்ய தோணல. ஃபுல்லாக ஏசியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸாக வந்து படுத்தேன். ஆனால் தூங்கலை. ஏன்னா பசங்களுக்கு வந்து மதர்ஸாக ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஏசியை போட்டுட்டு சும்மாவே படுத்துட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா நகை வந்துட்டு எப்போவுமே வந்து ஏவிஆரில் தான் நான் வந்து சீட் போடுவேன். ஒரு 8 இயர்ஸாக போடுறேன். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லக்கியான ஒரு கடை. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அதை எடுத்துட்டாங்க அந்த கடை. ரொம்ப மூவிங் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோடய ஹோப் பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை திருப்பி அந்த கடை வந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நானே என் வயசுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு வந்து நகை வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் ஹவுஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்த நகையும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம நசீபில் என்ன இருக்கோ அதெல்லாம் எழுதுனது தான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே எவ்வளோ வாங்க முடியும், என்ன பண்ண முடியும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேலே தான் இருக்குது. ஸோ எல்லோரும் துவா செஞ்சுக்கோங்க. நான் கிடையாது, எல்லாமே அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று வாங்கி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறமா பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு அக்கா வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்துட்டு போயிட்டாங்க போல இருக்குது. 2 டேஸாக தான் அவங்க வராங்க. ஸோ எனக்கு ஞாபகமே இல்லை அவங்க வருவாங்க அப்படின்ட்டு நான் மாட்டுக்கு வெளியில் போயிட்டேன். வந்து பார்த்தாக்கா அவங்க வந்துட்டு போயிட்டுருந்தாங்க. சரி நம்மளே தான் செஞ்சாகணும் போல இருக்குன்ற ஒரு டிசப்பாயிண்ட்டாக என்னன்னு தெரில, இல்லை நகை வாங்க போய் நம்மளால் வாங்க முடியலையன்ற ஒரு வருத்தமாக என்னன்னு தெரில. ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. அன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. ஸோ எந்த வேலையும் நான் வந்து செய்யலை. ஈவினிங் 6 o'clock மேலே திருப்பி பசங்க வந்துட்டாக்கா எந்த வேலையும் செய்யறதுக்கு முடியாது. அவங்க பின்னாடியே ஹோம்ஒர்க் எழுத வைக்க கொஞ்சம் நம்ம கண்ணை செஞ்சால் போதும், ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்க விளையாடுறதுக்காகன்ட்டு எல்லா வேலையும் செஞ்சிடலாம் அப்படின்னு மிஷினில் துணியை போட்டாச்சு. அரிசி பார்த்திங்கன்னா ஊற வைக்கிறதுக்கு போயிடுறேன். நைட்டுக்காக அரிசி சாப்பாடு தான் வந்து செய்ய போகிறேன். நான் ரசம் வச்சு சிக்கன் தான் வந்து தொட்டுக்கிறதுக்கு செஞ்சுருந்தேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. திருப்பி லேட் ஆகிடுச்சுன்னா எதனாச்சும் செய்யணுன்னா நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் சரின்ட்டு சாப்பாட்டுக்கு அரிசியை வந்து ஊற வச்சுட்டு இருக்கிற பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு அது வரைக்கும் வந்து பசங்க வந்துடுவாங்க. இந்த ஒரு டைம் மட்டும்தான் என்னால் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நம்மளால் முடியல அப்படின்னாலும் செய்கிற வேலைக்கு நம்ம கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருப்போம். அப்போ தான் எப்படியும் வேலை இருந்துகிட்டே தானே இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது பாத்திரம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்பவே பாத்திரம் சேர்ந்துருந்துச்சு. கழுவ வருது. அது எங்கேருந்தான் தான் வரும்னு தெரியல. அலாவுதீனோட என்ன சொல்கிறது, புதையல் மாதிரின்னு சொல்லலாம். பாப்பா பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கார்ஃப் எடுத்து போட்டுட்டு அழகாக வந்து என்னோடய டைரி எடுத்து வச்சுக்கிட்டு அவள் ஹோம்ஒர்க் எழுதிட்டு அது உட்காந்து வேறு படிக்கிறாள். நான் குரான் படிப்பேன்ல, ஸோ அந்த மாதிரியே மாடுலேஷனில் அவள் உட்காந்து படிக்கும்போது எனக்கு செம சிரிப்பாக இருந்துச்சு.
ரொம்ப அழகாக உட்காந்துருக்கால மாஷா. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் கிடையாது, ஆஃப்டர்நூனுக்காக சமைச்சிருந்தேன். மார்னிங் தான் இது, ஒரு 10 o'clock இருக்கும். டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம வேலை இன்னும் எதனாச்சும் இருக்குமான்னு தேடுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் முடிச்சிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் வச்சு முட்டை தான் அவிச்சு மசாலா செஞ்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா பத்திரிக்கைலாம் பார்த்திங்கன்னா லஞ்சும் கட்டியாச்சு, பசங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். கொஞ்ச நேரம் ஆறட்டும், நம்மளும் எதனாச்சும் போட்டு பூஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம உடம்பு அப்படின்ட்டு பூஸ்ட்டு தான் போட்டு குடிக்கிறேன். எனக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காஃபி இல்லைன்னா பூஸ்ட், இது ரெண்டுமே போட்டு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் கோல்டாக குடிக்கிறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். சரி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சூடாக குடிக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக பார்த்திங்கன்னா சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஹிந்தி சீரியல் தான் நான் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அதுலேயும் காமெடியாக இருந்தால் பார்ப்பேன். ரேராக பார்க்குறது நம்ம விருப்பமாக எதனாச்சும் பார்க்கணும் இல்லையா. சரி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் வந்து பிஃபோர் மேரேஜ் பார்த்திங்கன்னா ஜர்னல் பண்ணிகிட்டு இருந்தேன். டெய்லி ஜர்னல்னால் அதுக்குன்ட்டு தனியாக எதனாச்சும் அப்படின்னெல்லாம் கிடையாது. என்னோடய லைஃப்பில் அன்னியோட டேயில் என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடந்துச்சோ அது மட்டும்தான் நான் வந்து ரோட் பண்ணுவேன். அப்புறமா வந்து பாஸ்ட் எதனாச்சும் இருந்துச்சுன்னா அது எதனாச்சும் என்ன ஹாப்பியாக இல்லைனா நம்ம வெக்ஸாக இருந்த ஒரு டேஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லார் லைஃப்பும் இருக்கும், அதெல்லாம் கூட நான் வந்து ஜர்னல் பண்ணிட்டே தான் இருந்தேன். இப்போ எதுவுமே வந்து தோணலைன்னா எதுக்கு நம்ம எதுலேயுமே எழுதிட்டு கொண்டுட்டு அப்படின்ட்டு யார்கிட்டையாவது சொல்லணுன்னா கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி நம்ம இந்த மாதிரி ரோட் பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். சரி இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே எழுதுறதுக்கு தோணலை. ஏன்னா பசங்களை வச்சுட்டு கண்டிப்பாக அதெல்லாம் முடியாத ஒரு காரியம். அவங்க வந்து எடுத்து எல்லாமே கிறுக்கி வச்சுருவாங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா பர்சனல்ட்டு எதுவுமே இருக்காது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரி மாதிரி தான், எல்லாமே வந்து ப்ரைவேட்டாக விட்டுருவேன். பர்சனலாக எதுவுமே வச்சுக்கவே மாட்டேன். ஸோ அதனால் என்னத்துக்கு இது தேவையில்லாத வேலைலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு விட்டுட்டேன். இன்னும் வந்து கோல்டில் எதுவுமே வாங்கலை. சரி வாங்க போகும்போது வர வீடியோஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். நான் என்ன வாங்குகிறேன், எப்படி சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அன்றைக்கி போனது கூட, லாஸ்ட் டே போனது கூட நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கீம் வந்திருக்கு, அந்த மாதிரி ஸ்கீம் வந்திருக்குன்ட்டு. இப்போது வரைக்கும் என்ன மாதிரி லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீட்டு போடுறது அது இதுன்ட்டு எல்லாமே வந்து பண்ணுறோம். இது எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. மேபி குட்டி பசங்கள்லாம் இருக்கிற வீடுங்கள்லாம் இருந்தாக்கா இப்போது மாதிரி வந்து நிறைய பேர் இந்த மாதிரி தான் சேவிங்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் எது முடியுதோ அது வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு தான் நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா வர ஜென்ரேஷன்லலாம் நம்மளால் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் கூட பண்ணி பார்க்க முடிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விலைவாசியுமே வந்து ஏறி போய் கிடக்கு. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ரீசன்ட் டேஸில் ரொம்பவே முட்டி வலின்ட்டு ஒரே அழுக. ஸோ டாக்டர்கிட்ட போனதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம் பசங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா முட்டை அவிச்சு கொடுத்தேன். பாப்பா வந்து சாப்பிட்டுக்குவா. என் பையனுக்கு சுத்தமாகவே பிடிக்காது, இருந்தாலும் ஸ்கூலில் சொல்லி விட்டுட்டு தான் வந்திருக்கேன், கொஞ்சம் பார்த்து ஊட்டி விடுங்கன்ட்டு. அங்கேயும் பார்த்திங்கன்னா டீச்சர் எல்லாமே ஏமாற்றிட்டுருக்கான், சாப்பிடவே இல்லை. நைட் அப்படியே தான் கொண்டாந்தான் பாக்ஸ் ஈவினிங் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு வர்ற மாதிரி நான் வந்து வீடியோ செஞ்சுருக்கேன். இன்னும் ஏதாவது உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நான் என்னோடய பெஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. சமைக்கிற வேலை மட்டும் முடிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு எந்த வேலை முடிச்சுட்டு வந்தாலும் பசி எடுத்துக்கும். ஸோ நான் பசி வந்து தாங்கவே மாட்டேன். எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை இல்லைங்களா. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா பசி வந்துடும். சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு. ஸோ பார்த்திங்கன்னா லன்ச் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ இவ்வளோ தான். என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.